மனதின் பொய்மைகளை கடந்து வருது. எப்படி வேலை செய்து கொண்டே அதே சமயம் மூச்சை பற்றிய விழிப்புணர்வையும் பயிற்சி செய்வது? கேள்வி: மூச்சின் செயல்பாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட புள்ளியை குறித்து விழிப்புணர்வு கொண்டவுடன் எப்படி ஒருவன் ஞானம் அடைந்து விடுவது சாத்தியம்? மூச்சில் அவ்வளவு சிறிய மற்றும் கன நேரமே இருக்கும். இடைவெளியை பற்றி விழிப்புணர்வது கொள்வது மட்டுமே எப்படி உணர்வற்ற நிலையிலிருந்து விடுதலையை கொடுப்பது சாத்தியம்? இந்த கேள்வி முக்கியமானது. மேலும் இந்த கேள்வி பலரின் மனங்களிலும் எழுந்திருக்கக்கூடும். ஆகவே பல விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஆன்மீகம் என்பது மிகவும் சிரமப்பட்டு அடைவது என்ற எண்ணம் உள்ளது. அது இரண்டுமல்ல. அதாவது, அது சிரமமும் அல்ல, அது அடைவதுமல்ல. நீ எதுவாக இருக்கிறாயோ அப்படியே. நீ ஏற்கனவே ஆன்மீகமானவன்தான். உனது ஜீவிதத்தில் மேலும் சேர்க்க வேண்டியது எதுவும் இல்லை. உனது ஜீவிதத்தில் இருந்து நீக்கப்பட வேண்டியது எதுவும் இல்லை. நீ எவ்வளவு சரியாக இருப்பது சாத்தியமோ அப்படியே இருக்கிறாய். நீயாக இருக்க மிகச் சிரமமான ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்பதல்ல. இது வேறு ஏதோ ஒரு இடத்தில் உள்ள ஏதோ ஒரு புள்ளிக்கு செல்ல வேண்டிய பயணம் அல்ல. நீ வேறு ஏதோ ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டியதில்லை. நீ ஏற்கனவே அங்கு இருக்கிறாய். அடைய வேண்டியது எதுவோ அதை நீ ஏற்கனவே அடைந்து விட்டாய். இந்த கருத்து ஆழமாக போக வேண்டும். அப்போது மட்டுமே எப்படி இப்படிப்பட்ட எளிமையான யுக்திகள் கூட உதவ முடியும் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீகம் என்பது ஏதோ ஒன்றை அடைவது என்றால் அப்போது அது சிரமமாகத்தான் இருக்கும். சிரமமாக மட்டுமல்ல, உண்மையில் சாத்தியமில்லாததாகவும் இருக்கும். நீ ஏற்கனவே ஆன்மீகமானவன் இல்லை என்றால் உன்னால் அது முடியாது. உன்னால் அது ஒருபோதும் முடியாது. ஏனெனில் ஆன்மீகமில்லாத ஒருவன் ஆன்மீகம் உள்ளவனாக எப்படி மாற முடியும்? நீ ஏற்கனவே தெய்வீகம் இல்லை என்றால் அப்பொழுது எந்த சாத்தியமும் இல்லை, எந்த வழியும் இல்லை. நீ எந்த அளவு முயற்சி செய்கிறாய் என்பது முக்கியமல்ல. ஏற்கனவே தெய்வீகம் அல்லாத ஒருவர் செய்யும் முயற்சி தெய்வீகத்தை உருவாக்க முடியாது. நீ தெய்வீகம் இல்லை என்றால் உன் முயற்சியால் தெய்வீகத்தை உருவாக்க முடியாது. அது கொஞ்சமும் சாத்தியமில்லை. ஆனால் முழு சூழ்நிலையும் முற்றிலும் எதிரானது. நீ எதை அடைய விரும்புகிறாயோ அதுவாக ஏற்கனவே நீ இருக்கிறாய். உனது தாகத்தின் முடிவு ஏற்கனவே அங்கே இருக்கிறது. உன்னிடம் இப்பொழுதே இருக்கிறது. இப்போது இங்கேயே இந்த கணமே நீ தெய்வீகம் என்று அறியப்படுவது எதுவோ அதுவாக இருக்கிறாய். முடிவாக அடைய வேண்டியது இங்கேயே உள்ளது. அது ஏற்கனவே உள்ளதுதான். அதனால்தான் எளிமையான யுக்திகள் கூட உதவ முடிகிறது. அது ஒரு அடையக்கூடியது அல்ல, ஆனால் ஒரு கண்டுபிடிப்பு. அது மறைந்துள்ளது. அது மிக மிக சிறிய விஷயங்களில் மறைந்திருக்கிறது. சமூக முகம் என்பது ஆடையை போன்றது. உனது உடம்பு இங்கு இருக்கிறது, ஆடைகளின் பின்னால் மறைந்திருக்கிறது. அது போலவே உன் ஆன்மீகமும் இங்கே இருக்கிறது, குறிப்பிட்ட ஆடைகளின் மறைவில். இந்த ஆடைகளே உன் சமூக முகம். நீ இங்கு இப்பொழுதே அம்மணமாக ஆக முடியும். அதுபோலவே நீ உன் ஆன்மீகத்திலும் அம்மணமாக ஆக முடியும். ஆனால் உனக்கு அதை மறைத்திருக்கும் ஆடைகளை தெரியாது. உனக்கு நீ எப்படி அவைகளில் மறைந்திருக்கிறாய் என்று தெரியாது. எப்படி அம்மணமாய் ஆவது என்று உனக்கு தெரியாது. நீ மிக நீண்ட காலமாக இந்த ஆடைகளில் இருந்து வருகிறாய். பல பிறவிகளாக, பிறவியாக நீ ஆடைகளில் இருந்து வருகிறாய். ஆடைகளோடு உன் அடையாளம் மிகவும் ஒன்றிப் போய்விட்டது. இப்போது நீ அவைகளை வெறும் ஆடைகள் என்று நினைக்க முடியாது. இந்த ஆடைகளே நான் என்று நீ நினைக்கிறாய். இதுதான் ஒரே தடை. உதாரணமாக,
உன்னிடம் ஏதோ ஒரு பொக்கிஷம் உள்ளது, ஆனால் நீ அதை மறந்து விட்டாய், அல்லது அது ஒரு பொக்கிஷம் என்பதை நீ இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆகவே நீ தொடர்ந்து வீதிகளில் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறாய். நீ ஒரு பிச்சைக்காரன். யாராவது ஒருவர் உன் வீட்டிற்குள் போய் பார், என்ன மடத்தனமாக நீ பேசுகிறாய், இந்த கணமே எப்படி நான் பேரரசனாக முடியும்? நான் பல வருடமாக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன், அப்படியும் இன்னும் நான் பிச்சைக்காரனாகவே இருக்கிறேன். அப்படி இருக்க நான் பல பிறவிகளாக பிச்சை எடுத்தாலும் நான் ஒரு பேரரசனாக ஆக முடியாது. ஆகவே நீ சொல்லும் நீ இந்த கணமே பேரரசனாக ஆக முடியும் என்பது மிகவும் முட்டாள்தனமான, அறிவுக்கு பொருந்தாத பேச்சு. அது சாத்தியமல்ல. பிச்சைக்காரனால் அதை நம்ப முடியாது. ஏனெனில் பிச்சை எடுக்கும் மனம் என்பது நீண்ட நாள் பழக்கம். ஆனால் பொக்கிஷம் வீட்டிலேயே புதைந்திருக்கும் பொழுது கொஞ்சம் தோண்டினால், கொஞ்சம் மண்ணை எடுத்தால் அந்த பொக்கிஷம் அங்கிருக்கும். உடனே அவன் பிச்சைக்காரன் இல்லாமல் ஆகிவிடுவான். அவன் ஒரு பேரரசனாவான். இதுவேதான் ஆன்மீகத்திலும் அது புதைந்துள்ள ஒரு பொக்கிஷம். எங்கோ எதிர்காலத்தில் சாதிக்க வேண்டியது எதுவும் இல்லை. நீ அதை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அது ஏற்கனவே உன்னிடம் உள்ளது. உன்னிடம் பொக்கிஷம் உள்ளது. ஆனால் நீ தொடர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாய். ஆகவே எளிமையான யுக்திகள் உதவ முடியும். மண்ணை கொஞ்சம் தோண்டுவது, சிறிது அப்புறப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய வேலை அல்ல. ஆனால் உடனே நீ பேரரசனாக ஆக முடியும். நீ கொஞ்சம் தோண்ட வேண்டும். அதன் மேலுள்ள மண்ணை அப்புறப்படுத்த நான் மண்ணை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது நான் அதை வெறும் குறியீடாக மட்டும் சொல்லவில்லை. உண்மையாகவே உனது உடம்பு இந்த மண்ணின் ஒரு பாகமே. மேலும் நீ அந்த உடம்புடன் உன்னை அடையாளம் கொண்டவனாக மாறிவிட்டாய். இந்த மண்ணை கொஞ்சம் அப்புறப்படுத்து, ஒரு துளையை அதில் ஏற்படுத்து. அப்பொழுது நீ பொக்கிஷத்தை கண்டு கொள்வாய். இதனால்தான் பலருக்கு இந்த கேள்வி எழக்கூடும். உண்மையில் ஒவ்வொருவருக்கும் இந்த கேள்வி எழும். இவ்வளவு சிறிய இது போன்ற யுக்தி, உன் மூச்சை பற்றிய விழிப்புணர்வு கொள்வது, உள்ளே வரும் மூச்சு, வெளியே போகும் மூச்சு, இவைகளை பற்றிய விழிப்புணர்வு கொள்வது, 2 மூச்சுகளுக்கு இடையேயுள்ள இடைவெளியை உணர்ந்து கொள்வது, இது போதுமா? இவ்வளவு சிறிய விஷயமா? ஞானம் அடைய இது போதுமா? இது மட்டும்தானா? இது அறிவுக்கு பொருந்தாமல் தெரிகிறது. உனக்கும் புத்தருக்கும் இடையிலான தூரம் மிகவும் பெரியது. அந்த தூரம் எல்லை இல்லாததாகத்தான் தெரிகிறது. பிச்சைக்காரனுக்கும் பேரரசனுக்கும் இடையிலான தூரம் கணக்கில் அடங்காததுதான். ஆனால் பொக்கிஷம் ஏற்கனவே அவனிடம் புதைந்திருந்தால் ஒரு பிச்சைக்காரன் உடனே பேரரசனாக முடியும். புத்தரும் உன்னை போன்ற ஒரு பிச்சைக்காரனாக இருந்தவர்தான். முதலிலிருந்தே அவர் புத்தராக இருக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் பிச்சைக்காரன் இறந்தான். அவர் எஜமானனாக மாறினார். உண்மையில் இது படிப்படியாக நிகழ்ந்தது அல்ல. புத்தர் தொடர்ந்து சேர்த்து வைத்துக் கொண்டே வந்தார். பின் ஒரு நாள் அவர் பிச்சைக்காரன் இல்லாமல் ஆகிவிட்டார். பிறகு அவர் பேரரசனானார் என்பது கிடையாது. அப்படியல்ல. ஒரு பிச்சைக்காரன் சேர்த்து வைத்துக் கொண்டே வருவதால் அவன் ஒரு பேரரசனாக மாற முடியாது. அவன் தொடர்ந்து பிச்சைக்காரனாகவே இருப்பான். அவன் ஒரு பணக்கார பிச்சைக்காரனாக மாறக்கூடும். ஆனால் அவன் ஒரு பிச்சைக்காரனாகவே தொடர்ந்து இருப்பான். பணக்கார பிச்சைக்காரன் என்பவன் ஏழை பிச்சைக்காரனை காட்டிலும் பெரிய பிச்சைக்காரன், அவ்வளவுதான். திடீரென்று ஒரு நாள் புத்தர் உள்ளிருக்கும் பொக்கிஷத்தை உணர்ந்தார். அதன் பின் இனி அவர் பிச்சைக்காரன் இல்லை, அவர் ஒரு எஜமானனானார். கௌதம சித்தார்த்தாவுக்கும் கௌதம புத்தருக்கும் இடையிலுள்ள தூரம் எல்லையற்றது. அது உனக்கும் புத்தருக்கும் இடையிலுள்ள அதே அளவு தூரம்தான்.
ஆனால் பொக்கிஷம் எப்படி புத்தருக்குள் புதைந்திருந்ததோ அதே அளவு அது உன்னிடமும் புதைந்துள்ளது. மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள். ஒரு மனிதன் கண்கள் குருடாக நோய்வாய்ப்பட்ட கண்களுடன் பிறந்திருக்கிறான். குருடான மனிதனுக்கு இந்த உலகம் வேறு விதமாக இருக்கும். ஒரு சிறிய ஆபரேஷன் இந்த முழு விஷயத்தையும் மாற்றிவிடும். ஏனெனில் கண்களை மட்டும் சரி செய்தால் போதும். கண்கள் காணத் தயாராகும் கணத்திலேயே பின்னால் மறைந்திருக்கும் பார்ப்பவன் கண்களின் மூலம் பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்ப்பவன் ஏற்கனவே அங்கே இருக்கிறான். வெறும் ஜன்னலே இல்லாமல் இருக்கிறது. நீ ஜன்னல்களே இல்லாத வீட்டில் இருக்கிறாய். நீ சுவரில் ஒரு ஓட்டை போடலாம். அதன் மூலம் திடீரென்று நீ வெளியே பார்ப்பாய். நாம் ஏற்கனவே நாம் எதுவாக இருப்போமோ, நாம் எதுவாக இருக்க வேண்டுமோ, நாம் எதுவாக இருக்கப் போகிறோமோ அதுவாகவே இருக்கிறோம். எதிர்காலம் ஏற்கனவே நிகழ்காலத்தில் மறைந்திருக்கிறது. முழு சாத்தியக்கூறும் இங்கே இந்த விதையிலேயே இருக்கிறது. ஒரு ஜன்னல் மட்டும் உடைக்கப்பட வேண்டும். ஒரு சிறிய ஆபரேஷன் மட்டும் செய்யப்பட வேண்டும். உன்னால் இதை புரிந்து கொள்ள முடிந்தால், அதாவது ஆன்மீகம் ஏற்கனவே அங்கிருக்கிறது. அது ஏற்கனவே அப்படித்தான். இதை புரிந்து கொண்டால் அப்போது எப்படி இவ்வளவு சிறிய முயற்சி உதவ முடியும் என்ற பிரச்சனை உனக்கு இருக்காது. உண்மையில் பெரிய முயற்சி எதுவும் தேவையில்லை. சிறிய முயற்சிகள் மட்டுமே தேவை. அதோடு அது எவ்வளவு சிறியதோ அந்த அளவு நல்லது. மேலும் நீ முயற்சியே இல்லாமல் வேலையை செய்தால் அது இன்னும் நல்லது. அதனால்தான் அப்படி நிகழ்கிறது. பல முறை அப்படி நிகழ்கிறது. அதாவது நீ அதிக முயற்சி செய்கையில் அதை அடைவது மிகவும் கடினமாகிறது. உனது முயற்சியே, உனது இறுக்கமே, உனது ஆக்கிரமிப்பே, உனது தாகமே, உனது எதிர்பார்ப்பே தடையாக மாறுகிறது. ஆனால் மிகச் சிறிய முயற்சியில், ஜென்னில் அழைக்கும் முயற்சியற்ற முயற்சியில், செய்யாதது போன்ற செய்கையில் அது சுலபமாக நிகழ்கிறது. எந்த அளவு நீ அதன் பின்னால் பைத்தியமாயிருக்கிறாயோ அந்த அளவு சாத்தியம் குறைகிறது. ஏனெனில் எங்கு ஊசி தேவைப்படுகிறதோ அங்கு நீ கத்தியை பயன்படுத்துகிறாய். கத்தி பயனளிக்காது. அது பெரியதாயிருக்கலாம். ஆனால் எங்கு ஊசி தேவைப்படுகிறதோ அங்கு கத்தி பயன்படாது. கசாப்பு வெட்டுபவனிடம் போ. அவனிடம் மிக பெரிய கருவிகள் இருக்கும். மூளை அறுவை சிகிச்சை செய்பவரிடம் போ. நீ அது போன்ற பெரிய கருவிகளை மூளை அறுவை சிகிச்சை நிபுணரிடம் பார்க்க முடியாது. அப்படி நீ பார்த்தால் உடனே தப்பித்துவிடு. மூளை அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு கசாப்புக்காரன் அல்ல. அவருக்கு மிகச்சிறிய கருவிகளே தேவை. எவ்வளவு சிறியதோ அவ்வளவு நல்லது. ஆன்மீக யுக்திகள் மிகவும் நுட்பமானவை. அவை மேம்போக்கானவை அல்ல. அவை அப்படி இருக்க முடியாது. ஏனெனில் இந்த அறுவை சிகிச்சை மேலும் அதிகம் நுட்பமானது. மூளையில் அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் செய்வது இன்னும் கூட மேம்போக்கான பருப்பொருளுடன் தான். ஆனால் ஆன்மீக தளத்தில் நீ வேலை செய்யும் போது அந்த அறுவை சிகிச்சை மேலும் மேலும் அதிகம் அழகுள்ளதாக மாறுகிறது. எந்த பருப்பொருளும் அங்கில்லை. அது நுட்பமானதாக மாறுகிறது. இது ஒரு விஷயம். இரண்டாவது கேள்வியாளர் கேட்கிறார், சிறியதான ஏதோ ஒன்றால் எப்படி பெரிய நிலை சாத்தியமாக முடியும்? இந்த கோட்பாடு அறிவுக்கு புறம்பாக, விஞ்ஞானத்திற்கு மாறாக இருக்கிறது. ஆனால் இப்போது விஞ்ஞானத்திற்கு தெரியும். அதாவது துகள் எவ்வளவு சிறியதோ, எவ்வளவு சிறிய அணுவாக இருக்கிறதோ அந்த அளவு அதிகம் வெடிக்கக்கூடியது உண்மையில் மிக பெரிதாக. சிறியதாக இருக்கும் அளவு விளைவு பெரியது. நீ கடந்த 1945 ஆண்டிற்கு முன்பு நினைத்து பார்த்திருப்பாயா? எந்த கவிஞனாவது கற்பனையோ கனவோ கண்டிருக்க முடியுமா? அதாவது 2 அணுகுண்டுகள், 2 பெரிய நகரங்களை, ஜப்பானின் ஹிரோஷிமா,
நாகசாகி மொத்தமாக துடைத்து எடுத்து விட்டதை 2,00,000 மக்கள் சில வினாடிகளில் பிரபஞ்ச இருப்பிலிருந்து துடைத்து எறியப்பட்டனர். அதற்கு பயன்படுத்தப்பட்ட வெடிபொருள் சக்தி ஏது? ஒரு அணு. அந்த மிகச் சிறிய துகள் 2 நகரங்களை ஊதி தள்ளிவிட்டது. உன்னால் அணுவை பார்க்க முடியாது. உனது வெறும் கண்களால் அதை நீ பார்க்க முடியாது என்பது மட்டுமல்ல, நீ வேறு எந்த விதத்திலும் அதை பார்க்க முடியாது. அணுவை எந்த கருவி கொண்டும் பார்க்க முடியாது. நாம் வெறும் விளைவுகளையே பார்க்க முடியும். ஆகவே இமயமலை பெரியது என்று எண்ணிக்கொள்ளாதே. அவை பெரிய உடம்பை கொண்டிருக்கும் காரணத்தால் ஒரு அணு வெடிப்புக்கு முன் இமயமலை எதுவும் செய்ய முடியாது. ஒரு சிறிய அணு முழு இமயமலையையும் உடைத்து எரிந்துவிடக்கூடியது. பருப்பொருளின் அளவு அதன் சக்தியை எடுத்து காட்ட வேண்டும் என்பதில்லை. அதற்கு மாறாக ஒன்று எவ்வளவு சிறியதோ அந்த அளவு ஊடுருவுகிறது. ஒன்று சிறியதாக இருக்கும் அளவு அது அதிகம் சக்தி நிறைந்து குவிந்ததாக உள்ளது. இந்த சிறிய யுக்திகள் அணு போன்றவை. பெரிய செயல்கள் செய்பவர்களுக்கு அணு விஞ்ஞானம் தெரியாது. அணுக்களோடு வேலை செய்பவர் சிறிய ஆள். அவர் சிறிய விஷயங்களுடன் வேலை செய்யும் சிறிய ஆள் என்றும், இமயமலையுடன் வேலை செய்பவர் பெரிய ஆள் என்றும் நீ நினைக்கலாம். ஹிட்லர் மிக பெரும் மக்கள் கூட்டத்துடன் வேலை செய்தவர். மாவோ மிக பெரும் மக்கள் கூட்டத்திடம் வேலை செய்தவர். ஆனால் ஐன்ஸ்டீனும் பிளேனுக்கும் அவர்கள் தங்கள் பரிசோதனை கூடத்தில் பொருளின் மிகச்சிறிய கூறுடன் சக்தி துகள்கள் வேலை செய்தவர்கள். ஆனால் முடிவாக ஐன்ஸ்டீனுடைய ஆராய்ச்சிகளுக்கு முன்னால் அரசியல்வாதிகள் வெறும் கையால் ஆகாதவர்கள். அவர்கள் பெரிய அளவில் வேலை செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு சிறிய கூறின் இரகசியம் தெரியாது. ஒழுக்கவாதிகள் எப்போதும் பெரிய மட்டத்தில் வேலை செய்வார்கள். ஆனால் அவை மேம்போக்கானவை. அது மிக பெரியதாக தோன்றும். அவர்கள் தங்களது முழு வாழ்க்கையையும் ஒழுக்கமூட்டுவதற்காக, அதையும் இதையும் பயிற்சி செய்வதற்காக, கட்டுப்படுத்துவதற்காக அர்ப்பணிப்பார்கள். அவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டே போவார்கள். அந்த முழு பாழாய்ப்போன முயற்சியும் மிக பெரிதாக தெரியும். தந்திரா இதை பற்றி அக்கறை கொண்டதல்ல. தந்திரா மனித ஜீவிதத்தின், மனித மனத்தின், மனித உணர்வின் அணுவான ரகசியங்களில் அக்கறை கொண்டது. தந்திரா அந்த அணுவான ரகசியங்களை கண்டுபிடித்துள்ளது. இந்த முறைகள் அணு முறைகள். நீ அவைகளை அடைய முடிந்தால் அவற்றின் விளைவு பெருவெடிப்பாக, பேரண்டமாக இருக்கும். மற்றொரு விஷயத்தையும் குறிப்பிட வேண்டும். நீ எப்படி இவ்வளவு சிறிய எளிமையான பயிற்சிகளின் மூலம் ஒருவன் ஞானமடைய முடியும் என்று கேட்கும்போது, நீ இந்த பயிற்சிகளை செய்து பார்க்காமலே கேட்கிறாய். நீ இவைகளை செய்து பார்த்தால் அப்போது நீ இவைகளை சிறிய எளிய பயிற்சிகள் என்று கூற மாட்டாய். இவை அப்படி தெரிகின்றன. ஏனெனில் 2 அல்லது 3 வாக்கியங்களில் முழு பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு அணுவின் சூத்திரம் தெரியுமா? 2 அல்லது 3 சொற்களில் முழு சூத்திரமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 2 அல்லது 3 வார்த்தைகளை கொண்டு புரிந்து கொள்ள முடிந்தார்கள். அந்த வார்த்தைகளை பயன்படுத்த முடிந்தவர்கள் முழு பூமியையும் அழித்து விடலாம். சூத்திரம் மிகச் சிறியது. இவைகளும் சூத்திரங்கள்தான். ஆகவே அவைகளை சும்மா பார்க்கும் பொழுது அவை மிக மிகச் சிறிய எளிமையான விஷயங்களாக தோன்றும். அவை அப்படியல்ல. அவைகளை முயற்சி செய். அவைகளை நீ செய்யும் போது அப்பொழுது அவைகள் சுலபமானவை அல்ல என்பதை அறிந்து கொள்வாய். அவை பார்ப்பதற்கு எளியவை, ஆனால் அவை மிக ஆழமான விஷயங்களில் ஒன்றாயிருப்பவை. நாம் படிப்படியாக அலசுவோம். அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய். நீ மூச்சை உள்வாங்கும் போது
நீ ஒருபோதும் மூச்சை உணர்வதில்லை. நீ உடனே இதை மறுப்பாய், இது சரியல்ல. நாம் தொடர்ந்து அதை பற்றிய உணர்வோடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் மூச்சை உணர்கிறோம். கிடையாது, நீ மூச்சை உணர்வதில்லை. நீ பாதையையே உணர்கிறாய். கடலை பார், அலைகள் அங்கே உள்ளன. நீ அலைகளை பார்க்கிறாய். ஆனால் அந்த அலைகள் வீசும் காற்றினால் உருவாக்கப்படுபவை. நீ காற்றை பார்ப்பதில்லை. நீ அது நீரில் ஏற்படுத்திய விளைவையே பார்க்கிறாய். நீ மூச்சை உள்வாங்கும் போது அது உன் மூக்கு நுனியை தொடுகின்றது. நீ மூக்கு நுனியை உணர்கிறாய். ஆனால் நீ ஒருபோதும் மூச்சை அறிவதில்லை. அது உள்ளே போகிறது. நீ பாதையை உணர்கிறாய். அது திரும்பி வருகிறது. மறுபடியும் நீ பாதையை உணர்கிறாய். நீ ஒருபோதும் மூச்சை உணர்வதில்லை. நீ தொடுதலையும் பாதையையுமே உணர்கிறாய். சிவா விழிப்புணர்வு கொள் என்று சொல்லும்போது இதுவல்ல அவர் சொல்வது. முதலில் நீ பாதையை குறித்து விழிப்புணர்வு கொள்வாய். பின் நீ பாதையை குறித்து முழுதுமாக விழிப்புணர்வு அடைந்த பின் அதன் பின் மட்டுமே நீ ஆரம்பிக்க முடியும். மெதுமெதுவாக மூச்சை பற்றியே விழிப்புணர்வு அடைவதை. அப்படி நீ மூச்சை பற்றி விழிப்புணர்வு அடைந்தவுடன் அதன் பின் நீ இடைவெளியை பற்றிய விழிப்புணர்வு அடையும் தகுதியுள்ளவனாவாய். ஆகவே இது பார்வைக்கு தெரிவது போல சுலபமானது அல்ல. தந்திராவிற்கு எல்லா தேடுதல்களுக்கும் விழிப்புணர்வு தளங்கள் பல உள்ளன. நான் உன்னை தழுவிக்கொண்டால் முதலில் நீ உனது உடம்பை நான் தொடுவதை பற்றிய விழிப்புணர்வு கொள்வாய். எனது அன்பை அல்ல, என் அன்பு அவ்வளவு பருப்பொருளானதல்ல. மேலும் சாதாரணமாக நாம் ஒருபோதும் அன்பை உணர்வதில்லை. நாம் உடலின் அசைவை குறித்து மட்டுமே உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறோம். நமக்கு அன்பின் அசைவுகள் தெரியும், அன்பற்ற அசைவுகள் தெரியும். ஆனால் நாம் அன்பை அன்பாகவே ஒருபோதும் அறிந்ததில்லை. நான் உன்னை முத்தமிட்டால் நீ அந்த தொடுதலை பற்றிய விழிப்புணர்வு அடைகிறாய். எனது அன்பை அல்ல. அந்த அன்பு மிகவும் நுட்பமானது. ஆனால் நீ எனது அன்பை பற்றிய விழிப்புணர்வு அடையாத போது அந்த முத்தம் வெறும் சடங்கு, உயிரில்லாதது. அதற்கு அர்த்தமே இல்லை. நீ எனது அன்பை பற்றிய விழிப்புணர்வு அடைந்தால் அப்போது மட்டுமே நீ என்னை பற்றிய விழிப்புணர்வு அடைய முடியும். ஏனெனில் அது மறுபடியும் ஒரு ஆழமான தளம். மூச்சு நடந்து கொண்டே இருக்கிறது. நீ தொடுதலை உணர்கிறாய், மூச்சை அல்ல. ஆனால் நீ அந்த தொடுதலை பற்றிய விழிப்புணர்வு கொண்டவனாக கூட இல்லை. ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் மட்டுமே அப்போது நீ அதை உணர்கிறாய். உனக்கு மூச்சு விடுவதில் ஏதாவது சிரமம் ஏற்படும் போதுதான் நீ அதை உணர்கிறாய். இல்லாவிட்டால் நீ உணர்வதில்லை. முதல் படி மூச்சு தொடுவதாக உணரும் பாதையை குறித்து விழிப்புணர்வு அடைவது. அப்போது உன் புலனுட்பம் வளரும். மூச்சு தொடுவதை தாண்டி அதனுடைய அசைவை தெரிந்து கொள்ளும் அளவு புலனின் நுட்பமாவதற்கு பல வருடங்கள் ஆகும். அப்போது தந்திரா சொல்கிறது, நீ பிராணா உயிர்ச்சத்தை அறிந்து கொண்டவனாவாய். அதன் பிறகு மட்டுமே மூச்சு நின்றுவிடும். இடைவெளி, மூச்சு அசையாத அந்த இடம் இருக்கிறது. அல்லது மூச்சு தொடுகின்ற அந்த மையம் இருக்கிறது. அல்லது கலக்கும் புள்ளி இருக்கிறது. அல்லது மூச்சு திரும்பும் இடம், உள்ளே வரும் மூச்சு வெளியே போவதாக மாறும் இடம் இருக்கிறது. இது மிகவும் சிரமமானதாக இருக்கும். அப்பொழுது இது அவ்வளவு எளியதாக தெரியாது. நீ ஏதாவது செய்தால், நீ இந்த மையத்திற்குள் நுழைந்தால் அப்போது மட்டுமே இது எவ்வளவு கடினம் என்பது உனக்கு தெரியும். புத்தர் இந்த மூச்சை தாண்டியுள்ள மையத்திற்கு வருவதற்கு 6 ஆண்டுகள் ஆயின. இந்த திருப்பத்திற்கு வருவதற்கு அவருக்கு நீண்ட கடினமான 6 வருட பயணம் தேவைப்பட்டது. பின் அது நடந்தது.
மகாவீரர் இதன் மேல் 12 வருடங்கள் வேலை செய்தார். பின் அது நடந்தது. ஆனால் சூத்திரம் எளிமையானதுதான். கருத்து கணக்குப்படி இது இந்த கண நேரத்திலேயே நடக்க முடியும். நினைவில் கொள், கருத்து கணக்குப்படிதான். கருத்து கணக்கின்படி எந்த தடையும் இல்லை. பின் ஏன் அது இந்த கணத்திலேயே நடக்க முடியாது? நீதான் தடை. உன்னை தவிர்த்து விட்டால் இது இந்த கணத்திலேயே நடக்க முடியும். பொக்கிஷம் அங்கே இருக்கிறது. முறை உனக்கு தெரியும். நீ தோண்டி விடலாம், ஆனால் நீ தோண்ட மாட்டாய். இந்த கேள்வியை கூட தோண்டாமல் இருக்க ஒரு தந்திரம்தான். ஏனெனில் உன் மனம் சொல்கிறது, இவ்வளவு எளிமையான விஷயமா? மடையனா இருக்காதே. எப்படி நீ இவ்வளவு எளிமையான விஷயம் மூலமாக ஒரு புத்தராக முடியும்? அது நடக்காது. இதன் பின் நீ எதையும் செய்ய போவதில்லை. ஏனெனில் எப்படி இது நடக்கும்? மனம் தந்திரமானது. நான் இது மிகவும் கடினம் என்று சொன்னால் மனம் சொல்லும், அது மிகவும் கடினம், அது உன் சக்திக்கு அப்பாற்பட்டது. நான் இது மிகவும் எளியது என்று சொன்னால் மனம் சொல்லும், இது மிகவும் எளியது, வெறும் முட்டாள்தான் இதை நம்புவான். மனம் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து கொண்டே போகும். ஆனால் எப்பொழுதும் செய்வதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும். மனம் தடைகளை உருவாக்குகிறது. நீ மிகவும் எளியது என்று நினைக்கும் போதும் அல்லது நீ மிகவும் கடினம் என்று நினைக்கும் போதும் அதுவே உனக்கு தடையாகிறது. பிறகு நீ என்னதான் செய்ய போகிறாய்? நீ எளிமையானதையும் செய்ய முடியாது, நீ கடினமானதையும் செய்ய முடியாது. நீ என்ன செய்ய போகிறாய்? எனக்கு சொல். நீ கடினமானதை செய்ய விரும்பினால் நான் அதை கடினமாக்குகிறேன். நீ எளிமையானதை செய்ய விரும்பினால் நான் அதை எளிமையாக்குகிறேன். அது இரண்டும் தான் அதற்கு எப்படி வியாக்கியானம் செய்கிறோம் என்பதை சார்ந்ததே. ஆனால் ஒன்று தேவைப்படுகிறது. அது நீ அதை செய்ய போகிறாய் என்பதே. நீ அதை செய்ய போவதில்லை என்றால் பின் மனம் எப்பொழுதும் அதற்கு தகுந்தாற் போல விளக்கங்களை கொடுத்துவிடும். கருத்து கணக்கின்படி இங்கு இப்போது என்பது சாத்தியமே. நிஜத்தில் எந்த தடையும் இல்லை அதற்கு. ஆனால் அதற்கு தடைகள் உள்ளன. அவை நிஜமான தடைகளாக இல்லாமல் இருக்கலாம். அவை வெறும் உளவியல் தடைகளாக இருக்கலாம். அவை வெறும் பொய்த் தோற்றங்களாக இருக்கலாம். ஆனால் அவை இருக்கின்றன. நான் உன்னிடம் பயப்படாதே, முன்னால் போ, நீ பாம்பு என்று நினைத்து கொண்டிருப்பது பாம்பல்ல, வெறும் கயிறு என்று சொன்னாலும் உன்னிடம் அந்த பயம் இன்னும் இருக்கிறது. உனக்கு அது பாம்பாகவே தெரிகிறது. ஆகவே நான் என்ன சொன்னாலும் அது உனக்கு உதவப் போவதில்லை. நீ நடுங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ தப்பித்து ஓடிவிட விரும்புகிறாய். நான் அது ஒரு கயிறு என்று சொல்கிறேன். ஆனால் உன் மனம் இந்த மனிதன் பாம்புக்கு கூட்டாளியாக இருக்கலாம். இதில் ஏதோ தவறு இருக்கிறது. இந்த மனிதன் என்னை பாம்பை நோக்கி ஏன் தள்ளுகிறான்? இவனுக்கு நான் சாவதில் ஏதோ அக்கறை இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது விஷயமாயிருக்கலாம் என்று சொல்லும். நான் மேலும் மேலும் அதிகமாக அது கயிறுதான் என்று உன்னை நம்பச் செய்ய முயற்சித்தால் அது உன்னை பாம்பை நோக்கி தள்ளுவதில் எனக்கு ஆர்வம் ஏனோ அதிகம் இருக்கிறது என்பதை காட்டுவதாகவே இருக்கும். நான் உன்னிடம் கருத்து கணிப்பின்படி ஒரு கயிறை கயிறாக இந்த ஈக்கணத்திலேயே பார்க்க முடியும் என்று சொன்னால் உனது மனம் பல பல பிரச்சனைகளை உருவாக்கும். நிஜத்தில் எந்த குழப்பமும் இல்லை. நிஜத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருபோதும் இருந்ததில்லை, ஒருபோதும் இருக்காது. மனத்தில் பிரச்சனைகள் உன்னை. நீ நிஜத்தை மனத்தின் மூலமாக பார்க்கிறாய். ஆகவே நிஜமும் பிரச்சனையாக தெரிகிறது. உன் மனம் ஒரு சிறையைப் போல செயல்படுகிறது. அது பிரிக்கிறது, பிரச்சனையை உண்டாக்குகிறது. அது மட்டுமல்ல, அது தீர்வை உருவாக்கி அதன் மூலம் ஆழமான பிரச்சனைகளை உருவாக்குகிறது. ஏனெனில்
உண்மையில் தீர்க்கப்படுவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிஜம் கொஞ்சம் கூட பிரச்சனை இல்லாதது. அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உன்னால் எதையும் பிரச்சனையின்றி பார்க்க முடியாது. நீ பார்க்கும் பொழுதெல்லாம் நீ பிரச்சனையை உருவாக்குகிறாய். உனது பார்வை பிரச்சனையுள்ளது. நான் உன்னிடம் இந்த மூச்சு யுக்தியை கூறினேன். இப்போது மனம் சொல்கிறது, இது மிகவும் எளியது. ஏன் ஏன் மனம் இதை மிகவும் எளியது என்று சொல்ல வேண்டும்? முதல் தடவை நீராவி என்ஜின் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அதை யாரும் நம்பவில்லை. அது மிகவும் எளிதாக தெரிந்தது, நம்ப முடியாத அளவுக்கு. உனக்கு உன் சமையலறையில் உன் கெட்டிலில் தெரிந்த அதே நீராவி, அந்த நீராவி ஒரு என்ஜினை ஓட்டுகிறதா? நூற்றுக்கணக்கான பயணிகளுடன் அவ்வளவு அதிக சுமையுடன் ஓடுகிறதா? நீ நன்கு அறிந்த அதே நீராவியாலா இது நம்ப முடியாததாக இருக்கிறது? இங்கிலாந்தில் என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா? முதல் ரயில் புறப்பட்ட போது ஒருவர் கூட அதில் ஏறி உட்கார தயாரில்லை. ஒருவர் கூட. பலரும் ஊக்கம் கொடுக்கப்பட்டனர். லஞ்சம் கொடுக்கப்பட்டது. ரயிலில் உட்காருவதற்கு பணம் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் கடைசி நேரத்தில் அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். அவர்கள் சொன்னார்கள், முதலாவதாக நீராவியால் இது போன்ற அற்புதங்களை செய்ய முடியாது. நீராவி போன்ற இவ்வளவு எளியதால் இது போன்ற அற்புதத்தை செய்ய முடியாது. ஆகவே என்ஜின் இயங்கினால் அதன் அர்த்தம் சாத்தான் எங்கேயோ வேலை செய்கிறது என்பதுதான். சாத்தான் தான் இதை ஓட்டுகிறது, நீராவி அல்ல. மேலும் இது ஒரு முறை புறப்பட்டு விட்டால் இதை நிறுத்த உன்னால் முடியும் என்பதற்கு என்ன சான்று இருக்கிறது? எந்தவித சான்றும் தர முடியாது. ஏனெனில் இதுதான் முதல் ரயில். அது இதுவரை நிறுத்தப்பட்டதில்லை. அது ஒரு சாத்தியமே. எந்த அனுபவமும் கிடையாது. விஞ்ஞானம். அதனால் ஆம், அது நிற்கும் என்று சொல்ல முடியாது. கருத்து கணிப்பின்படி அது நிற்கும். ஆனால் மக்களுக்கு கருத்துக்களின் மேல் நாட்டமில்லை. இறையிலை நிறுத்திய உண்மையான அனுபவம் ஏதாவது உண்டா என்பதிலேயே அவர்களுக்கு அக்கறை. அது நிற்காமலேயே போய்விட்டால் பிறகு அதில் உட்கார்ந்திருக்கும் எங்களுக்கு என்ன நடக்கும்? எங்கள் கதி என்ன? ஆகவே 12 தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் ஜெயிலில் இருந்து பயணம் செய்ய கொண்டு வரப்பட்டனர். எப்படியும் அவர்கள் இறக்கப் போகிறார்கள். எப்படி இருந்தாலும் அவர்கள் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள். ஆகவே இறையில் நிற்காமல் போய்விட்டால் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இறையில் நிற்கும் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த பைத்தியக்கார ஓட்டுநர், இதை கண்டுபிடித்த விஞ்ஞானி, பின் இந்த எப்படியும் சாகப் போகிற 12 பயணிகள் ஆக இவர்கள் மட்டும்தான் சாவார்கள். மிகச் சாதாரணமான இந்த எளிய நீராவி என்று அந்த காலத்தில் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இப்போது யாரும் இப்படி சொல்வதில்லை. ஏனெனில் இப்போது அது வேலை செய்கிறது. அதை நீ அறிவாய். எல்லாம் எளிமையே. நிஜம் எளிமைதான். அது சிக்கலாக தெரிவது அறியாமையினால்தான். இல்லாவிட்டால் எல்லாமே எளிமைதான். உனக்கு ஒரு முறை தெரிந்துவிட்டால் அது சுலபமாகி விடுகிறது. ஆனால் தெரிந்து கொள்வது கடினமாகவே இருக்கப் போகிறது. அதற்கு காரணம் அதன் நிஜம் அல்ல, நினைவில் கொள். மாறாக அதற்கு காரணம் உன் மனம். யுக்தி எளிமையானது. ஆனால் அது உனக்கு எளிமையாக இருக்கப் போவதில்லை. உனது மனம் சிரமத்தை உண்டு பண்ணும். அதோடு முயற்சி செய். மற்றொரு நண்பர் சொல்கிறார், எனது மூச்சை குறித்து விழிப்புணர்வுடன் இருக்கும் இந்த யுக்தியை நான் முயற்சித்தால், எனது மூச்சை நான் கவனித்தால், அப்போது நான் வேறெதுவும் செய்ய முடிவதில்லை. முழு கவனமும் அதற்கே போய்விடுகிறது. நான் வேறு ஏதாவது செய்ய வேண்டி வந்தால் அப்பொழுது எனது மூச்சை குறித்து நான் விழிப்புணர்வுடன் இருக்க முடியவில்லை. இது நடக்கும். ஆகவே ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை காலையிலோ அல்லது மாலையிலோ அல்லது ஏதாவது ஒரு நேரத்திலோ தேர்வு செய்து கொள்.
1 மணி நேரம் இந்த பயிற்சியை செய். வேறு எதுவும் செய்யாதே. வெறும் இந்த பயிற்சியை மட்டும் செய். நீ ஒரு முறை இதோடு ஒத்திசைவு அடைந்து விட்டால் அதன் பின் இது ஒரு பிரச்சனையாக இருக்காது. நீ வீதியில் நடந்து கொண்டே நீ விழிப்புணர்வுடன் இருக்கலாம். விழிப்புணர்வுக்கும் கவனித்தலுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் உள்ளது. நீ ஒன்றுக்கு உன் கவனத்தை கொடுக்கும் போது அது தனிப்பட்டு இருக்கும். நீ உன் கவனத்தை மற்ற எல்லாவற்றிலிருந்தும் எடுத்துவிட வேண்டும். ஆகவே உண்மையில் அது ஒரு இறுக்கம். அதனால்தான் அது கவனித்து இருத்தல் என்று அழைக்கப்படுகிறது. நீ ஒன்றில் கவனமாய் இருக்கிறாய், மற்ற எல்லாவற்றிலிருந்தும் கவனத்தை எடுத்துவிட்டு. நீ உனது மூச்சுக்கு உன் கவனத்தை கொடுத்தால் நீ உன் நடத்தலுக்கோ உன் ஒட்டுதலுக்கோ கவனத்தை கொடுக்க முடியாது. நீ ஒட்டி கொண்டிருக்கும் போது இதை முயற்சி செய்யாதே. ஏனெனில் இரண்டுக்கும் உன் கவனத்தை உன்னால் கொடுக்க முடியாது. கவனித்தல் என்பதன் அர்த்தம் ஒரே ஒரு விஷயத்திற்கு தனிப்பட்டு கவனம் கொடுப்பது. விழிப்புணர்வு என்பது மிகவும் மாறுபட்டது. அது தனிப்பட்டது அல்ல. அது கவனம் கொடுப்பது அல்ல. அது கவனமாயிருப்பது. அது உணர்வோடு இருப்பது மட்டுமே. நீ எல்லாவற்றை பற்றியும் உணர்வோடு இருக்கையில் நீ உணர்வாக இருக்கிறாய். உனது மூச்சு உன் உணர்வு நிலையில் இருக்கிறது. நீ நடந்து கொண்டிருக்கிறாய். யாரோ ஒருவர் கடந்து போகிறார். நீ அவரை பற்றியும் உணர்வோடு இருக்கிறாய். யாரோ ஒருவர் வீதியில் சத்தம் ஏற்படுத்துகிறார். ஏதோ ஒரு ரயில் கடந்து செல்கிறது. ஏதோ விமானம் மேலே பறக்கிறது. எல்லாமும் சேர்ந்துள்ளது. விழிப்புணர்வு என்பது சேர்ந்தது. கவனித்தல் என்பது தனிப்பட்டது. ஆனால் முதலில் அது கவனித்தலாகத்தான் இருக்கும். ஆகவே முதலில் குறிப்பிட்ட நேரங்களில் முயற்சி செய். 1 மணி நேரத்திற்கு உன் மூச்சை கவனித்துக் கொண்டிரு. மெதுமெதுவாக உன் கவனித்தலை விழிப்புணர்வாக நீ மாற்றிக்கொள்ள முடியும். பிறகு சிறிய செயல்களை செய்ய ஆரம்பி. உதாரணமாக நடத்தல். கவனமாக நடந்து கொண்டே நடப்பது, மூச்சு விடுவது இரண்டையும் குறித்து விழிப்புணர்வு கொள். நடப்பதற்கும் மூச்சு விடுவதற்கும் இடையில் எந்த எதிர்ப்பையும் உருவாக்காதே. இரண்டையும் பார்த்து கொண்டிரு. இது கடினமல்ல. பார், உதாரணமாக இங்குள்ள ஒரு முகத்திற்கு நான் என் கவனத்தை கொடுக்க முடியும். ஆனால் ஒரு முகத்திற்கு நான் கவனம் கொடுத்தால் மற்ற எல்லா முகங்களும் என்னை பொறுத்தவரை இங்கு இருக்காது. நான் ஒரு முகத்திற்கு கவனம் கொடுத்தால் பின் மற்ற எல்லா முகங்களும் அடைப்புக்கு வெளியே போய்விடுகிறது. நான் வெறும் மூக்குக்கு மட்டும் ஒரு முகத்தில் கவனம் செலுத்தினால் பிறகு அந்த மொத்த முகமும் மூக்கை தவிர உள்ள முகம் முழுவதும் அடைப்புக்கு வெளியே போய்விடும். நான் எனது கவனத்தை ஒரே ஒரு புள்ளி வரை சுருக்கிக் கொண்டே போகலாம். இதன் தலைகீழானதும் சாத்தியமே. நான் முழு முகத்திற்கும் என் கவனத்தை கொடுக்கிறேன். அப்போது கண்கள், மூக்கு, மற்ற எல்லாமும் அங்கே உள்ளது. இப்போது என் பார்வையை மேலும் விரிவாக்குகிறேன். நான் உங்களை தனித்தனியாக பார்க்காமல் ஒரு கூட்டமாக பார்க்கிறேன். அப்போது முழு கூட்டமும் என் கவனத்தில் வருகிறது. நான் உங்களை வீதியில் ஏற்படும் சப்தத்திலிருந்து வித்தியாசப்படுத்தி பார்த்தால் அப்போது நான் வீதியை அடைப்பிற்கு வெளியே தள்ளிவிடுகிறேன். ஆனால் நான் உங்களையும் வீதியையும் சேர்த்து ஒன்றாக பார்க்க முடியும். நான் முழு பேரண்ட இயக்கத்தை பற்றியும் விழிப்புணர்வு கொள்ள முடியும். அது உனது பார்வை குறிவைப்பதை பொறுத்தது. உனது பார்வையின் குறி மேலும் மேலும் பெரியதாக மாறலாம்.
முதலில் கவனித்தலிலிருந்து ஆரம்பி. ஆனால் நீ விழிப்புணர்வு கொள்வதற்கு வளர வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். ஆகவே சிறிய நேரத்தை தேர்வு செய்து கொள். காலை நேரம் நல்லது, ஏனெனில் நீ புத்துணர்ச்சியுடன் இருப்பாய். சக்தி ஓங்கி இருக்கும். எல்லாம் எழும் வேளை. நீ காலையில் அதிக துடிப்புடன் இருக்கிறாய். உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், நீ அதிக துடிப்புடன் இருப்பது மட்டுமல்ல, காலையில் உன் உயரமும் மாலை நேரத்தை விட சிறிது அதிகமாக இருக்கிறது. நீ 6 அடி உயரம் என்றால் காலை நேரத்தில் நீ 6 அடி அரை அங்குலம் இருப்பாய். மாலை நேரத்தில் மறுபடியும் 6 அடி ஆகிவிடுவாய். அரை அங்குலத்தை இழந்து விடுகிறாய். ஏனெனில் சோர்வடைகையில் உனது முதுகுத்தண்டு தளர்ந்து கீழே படுகிறது. ஆகவே காலையில் நீ புத்துணர்வுடன், இளமையாக, துடிப்போடு, சக்தியோடு இருக்கிறாய். இதை செய். உன்னுடைய தினசரி நடவடிக்கையில் தியானத்தை கடைசி விஷயமாக வைத்துக் கொள்ளாதே. அதை முதலில் வை. அதன் பின் எப்போது, அது ஒரு முயற்சி அல்ல, இப்போது என்று உணர்கிறாயோ, எப்போது நீ 1 மணி நேரம் முழுமையாக மூச்சில் அமிழ்ந்து இருக்க முடிகிறதோ, விழிப்புணர்வோடு கவனமாக இப்படி இருக்க முடியும் போது, எந்தவித தனி சக்தியும் கொடுக்காமல் உன்னால் மூச்சை தளர்வாக சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் போது, அப்போது நீ அதை விழிப்புணர்வை அடைந்து விட்டாய். இப்போது எதையாவது சேர்த்து, உதாரணமாக நடத்தலை, இரண்டையும் நினைவில் வை. பின் ஒவ்வொன்றாக சேர்த்து கொண்டே போ. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீ மூச்சை குறித்து தொடர்ச்சியாக விழிப்புணர்வு கொண்டிருக்கும் அளவுக்கு வளர்ந்து விடுவாய். தூக்கத்திலும் கூட விழிப்புணர்வோடு உன்னால் இருக்க முடிந்தால்தான் நீ ஆழத்தை அறிய முடியும். ஆனால் இது வரும், மெதுவாக இது வரும். ஒருவன் பொறுமையாக இருக்க வேண்டும். மேலும் ஒருவன் சரியானபடி ஆரம்பிக்க வேண்டும். இதை தெரிந்து கொள். ஏனெனில் தந்திரமான மனம் எப்பொழுதும் தவறான ஆரம்பத்தை கொடுக்க முயற்சி செய்யும். பின் 2 அல்லது 3 நாட்களில் நீ அதை விட்டுவிட்டு இது பயனற்றது என்று சொல்லுவாய். மனம் உனக்கு தவறான ஆரம்பத்தை கொடுக்கும். ஆகவே எப்பொழுதும் சரியாக ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள். ஏனெனில் சரியாக ஆரம்பித்து விட்டால் பாதி முடிந்தது. ஆனால் நாம் தவறாகவே ஆரம்பிக்கிறோம். கவனம் வைப்பது என்பது கடினமானது என்பது உனக்கு நன்றாக தெரியும். இது எதனால் என்றால் நீ முழு தூக்கத்தில் இருக்கிறாய். ஆகவே நீ ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கும் போது நீ மூச்சின் மீது கவனம் வைக்க ஆரம்பித்தால் உன்னால் அது முடியாது. மேலும் நீ செய்து கொண்டிருந்த வேலையை விடமாட்டாய். நீ மூச்சின் மீது கவனம் வைக்கும் முயற்சியை விட்டு விடுவாய். ஆகவே தேவையில்லாத பிரச்சனைகளை உனக்கு நீயே ஏற்படுத்திக் கொள்ளாதே. இருக்கும் 24 மணி நேரத்தில் நீ ஏதாவது ஒரு மூலையை கண்டுபிடி. 40 நிமிடம் போதும். அங்கு அந்த யுக்தியை செய். ஆனால் மனம் பல காரணங்களை நீ செய்யாமல் இருக்க கண்டுபிடிக்கும். மனம் சொல்லும், நேரம் எங்கிருக்கிறது? ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை செய்ய வேண்டியுள்ளது. இதில் நேரம் எங்கிருக்கிறது? அல்லது மனம் சொல்லும், இப்போது இதை செய்வதற்கு சாத்தியமே இல்லை. ஆகவே இதை தள்ளிப்போடு. எதிர்காலத்தில் எப்போதாவது எல்லாம் நன்றாய் இருக்கும்போது அப்போது நீ செய்யலாம். உன் மனம் உன்னிடம் சொல்வதை குறித்து ஜாக்கிரதையாக இரு. மனம் சொல்வதை அப்படியே நம்பிவிடாதே. ஆனால் நாம் ஒருபோதும் சந்தேகப்படுவதில்லை. நம்மால் எல்லோரையும் சந்தேகப்பட முடியும். ஆனால் நாம் ஒருபோதும் நமது மனதை சந்தேகப்படுவதில்லை. எப்போதும் குதர்க்கம் பேசுபவர்களால் கூட சந்தேகப்படு. பகுத்தறிவோடு இருக்கும் இவர்களால் கூட அவரவர்களுடைய மனதை சந்தேகப்பட முடிவதில்லை. நீ இருக்கும் நிலைக்கு உன்னை கொண்டு வந்ததே உன் மனம்தான்.
நீ இன்று நரகத்தில் இருக்கிறாய் என்றால் உன் மனமே உன்னை இந்த நரகத்திற்கு கொண்டு வந்தது. ஆனாலும் நீ இந்த வழிகாட்டு பலனை ஒருபோதும் சந்தேகப்படுவதில்லை. உன்னால் எந்த ஆசானையும் எந்த குருவையும் சந்தேகப்பட முடியும். ஆனால் நீ ஒருபோதும் உன் மனத்தை சந்தேகப்படுவதில்லை. சிறிதும் அசையாத பிடிப்புடன் நீ உன் மனத்தை குருவாக ஏற்றுக்கொண்டு அதோடு போகிறாய். ஆனால் உன் மனதுதான் உன்னை இந்த சிக்கலுக்கு கொண்டு வந்தது. நீ இருக்கும் துன்பத்திற்கு அழைத்து வந்தது. நீ எதையாவது சந்தேகப்படப் போகிறாய் என்றால் முதலில் உன்னுடைய சொந்த மனத்தை சந்தேகப்படு. மேலும் உன் மனம் எதையாவது சொல்லும் போதெல்லாம் 2 முறை யோசி. உனக்கு நேரமே இல்லை என்பது உண்மையாகவா? உனக்கு தியானிக்க எந்த நேரமும் இல்லை. தியானத்திற்கு கொடுக்க 1 மணி நேரம் கிடையாது. 2 முறை யோசி. திரும்ப திரும்ப மனதிடம் கேள், இதுதான் உண்மை நிலையா? எனக்கு எந்த நேரமும் இல்லையா? நான் அப்படி பார்த்ததில்லை. நான் தேவைக்கு அதிகமாய் நேரம் இல்லாமல் இருப்பவர்களை பார்த்ததில்லை. நான் மக்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவர்கள் சீட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நேரத்தை கொன்று கொண்டிருக்கிறோம். அவர்கள் நேரத்தை கொன்று கொண்டு அரட்டை அடித்துக்கொண்டு திரும்ப திரும்ப அதே செய்தித்தாளை படித்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு நேரமில்லை. தேவையற்ற விஷயங்களுக்கு அவர்களுக்கு போதுமான நேரம் இருக்கிறது. ஏன்? தேவையற்ற விஷயங்களுடன் மனதிற்கு எந்தவித ஆபத்தும் இல்லை. நீ தியானத்தை பற்றி யோசிக்கும் கணமே மனம் ஜாக்கிரதை ஆகிவிடுகிறது. இப்போது நீ ஆபத்தான பக்கத்தில் நகர்கிறாய். ஏனெனில் தியானம் என்றால் மனத்தின் மரணம். நீ தியானத்திற்கு நகர்ந்தால் விரைவிலேயோ சிறிது காலத்திலோ உன் மனம் அது இல்லாமல் கரைந்து போய்விட வேண்டும். முழுதுமாக விலகி போய்விட வேண்டும். மனம் ஜாக்கிரதை அடைந்து உன்னிடம் பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறது. நேரம் எங்கே இருக்கிறது? அப்படியே நேரம் இருந்தாலும் கூட அதைவிட முக்கியமான விஷயங்கள் செய்ய வேண்டியுள்ளது. முதலில் அதை தள்ளி போடு, அப்புறம் பார்க்கலாம். தியானம் செய்வது நீ எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். பணம் மிகவும் முக்கியம். முதலில் பணத்தை சேர்த்து பின் நீ ஓய்வாயிருக்கும் போது தியானம் செய். எப்படி நீ பணம் இல்லாமல் தியானம் செய்ய முடியும்? ஆகவே பணத்திற்கு உன் கவனத்தை கொடு. தியானம் பின்னால் செய்து கொள். தியானத்தை சுலபமாக தள்ளி போடலாம் என்று நீ நினைக்கிறாய். ஏனெனில் அது உன் உடனடியான வாழ்வோடு சம்பந்தப்பட்டதல்ல. உணவை தள்ளி போட முடியாது, நீ இறந்து விடுவாய். பணத்தை தள்ளி போட முடியாது, அது உனது அடிப்படை தேவைகளுக்கு வேண்டும். தியானத்தை தள்ளி போடலாம், நீ அது இல்லாமல் உயிர் வாழலாம். உண்மையில் நீ அது இல்லாமல் சுலபமாக உயிர் வாழலாம். நீ தியானத்தில் ஆழமாக போன கணத்திலேயே நீ இந்த பூமியை பொறுத்தவரையிலாவது இல்லாமல் போவாய். நீ மறைந்து போவாய். இந்த வாழ்வின் வட்டத்திலிருந்து, இந்த சக்கரத்திலிருந்து நீ மறைந்து விடுவாய். தியானம் இறப்பை போன்றது. ஆகவே மனம் பயப்படுகிறது. தியானம் அன்பை போன்றது. ஆகவே மனம் பயப்படுகிறது. தள்ளி போடு, அது சொல்கிறது. நீ முடிவே இல்லாமல் தள்ளி போட்டு கொண்டே போகிறாய். உன் மனம் எப்போதும் இது போன்ற விஷயங்களையே சொல்லும். நான் அடுத்தவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பதாக நினைக்காதே. நான் குறிப்பாக உன்னை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பல புத்திசாலித்தனமான மக்கள் தியானத்தை குறித்து மிகவும் புத்திசாலித்தனமற்ற விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பதை பார்த்து வந்திருக்கிறேன். டெல்லியிலிருந்து ஒருவன் வந்தான். அவன் ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி. அவன் இங்கு வந்தது வெறும் தியானம் கற்பதற்காக மட்டுமே. அவன் இங்கு 7 நாட்கள் தங்கினான். நான்
அவனிடம் பம்பாயில் சாகாத்தி கடற்கரையில் தினமும் காலையில் நடக்கும் தியான வகுப்புக்கு போய் வா என்றேன். ஆனால் அவன் சொன்னான், அது மிகவும் கடினம், நான் அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது. அவனால் ஒருபோதும் அவன் மனம் அவனிடம் என்ன சொல்கிறது என்று யோசிக்க முடியாது. அது அவ்வளவு கடினமா? இப்போது உங்களுக்கு தெரியும். பயிற்சி மிக எளிதாய் இருக்கலாம், ஆனால் உன் மனம் அவ்வளவு எளியதென்று. மனம் சொல்கிறது, எப்படி நான் காலை 6 மணிக்கு எழ முடியும்? நான் ஒரு பெரிய நகரத்தில் இருந்தேன். அந்த நகரத்தின் கலெக்டர் இரவு 11 மணிக்கு என்னை பார்க்க வந்தார். நான் அப்போதுதான் படுக்கப் போகிறேன். அப்போது அவர் வந்து சொன்னார், இல்ல, இது மிக அவசரம், நான் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன், இது வாழ்வா சாவா என்ற கேள்வி. மேலும் சொன்னார், ஆகவே தயவு செய்து எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்கள், தியானத்தை சொல்லிக் கொடுங்கள், இல்லாவிட்டால் நான் தற்கொலை செய்து கொண்டு விடுவேன். நான் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன், நான் மிகவும் மனமுடைந்து போயிருக்கிறேன். ஆகவே இப்போது என் உள் உலகத்தில் ஏதாவது நிகழ்ந்தாக வேண்டும். என் வெளி உலகம் மொத்தத்தையும் நான் இழந்துவிட்டேன். நான் அவரிடம் கூறினேன், காலை 5 மணிக்கு வாருங்கள். அவர் சொன்னார், அது சாத்தியமில்லை, இது வாழ்வா சாவா என்ற கேள்வி. ஆனால் அவரால் காலை 5 மணிக்கு எழ முடியாது. அவர் சொன்னார், அது சாத்தியமில்லை, நான் ஒருபோதும் சீக்கிரம் எழுந்ததில்லை. சரி, நான் அவரிடம் சொன்னேன், அப்படின்னா 10 மணிக்கு வாருங்கள். அவர் சொன்னார், அதுவும் சிரமம், ஏனெனில் நான் 10:30 மணிக்கு என் ஆபீஸில் இருக்க வேண்டும். அவரால் ஒரு நாள் விடுப்பு கூட போட முடியாது. ஆனால் இது வாழ்வா சாவா என்ற கேள்வி. நான் அவரிடம் சொன்னேன், இந்த வாழ்வா சாவா என்ற கேள்வி உங்களுக்கா அல்லது எனக்கு இது வாழ்வா சாவா என்ற கேள்வியா? யாருடையது? அவர் ஒன்றும் புத்திசாலித்தனம் இல்லாத ஆள் அல்ல. அவர் புத்திசாலித்தனம் போதுமான அளவு உள்ளவர்தான். இந்த தந்திரங்கள் மிகவும் புத்திசாலித்தனமானவை. ஆகவே உன் மனம் அது போன்ற தந்திரங்களை காட்டுவதில்லை என்று எண்ணாதே. அது மிகவும் புத்திசாலித்தனமானது. ஆனால் நீ இது உன் மனம் என்று நினைப்பதால் அதை சந்தேகப்படுவதில்லை. அது உன்னுடையது அல்ல. அது ஒரு சமுதாய உற்பத்தி. அது உன்னுடையதல்ல. அது உனக்கு கொடுக்கப்பட்டது. அது உன்னிடம் திணிக்கப்பட்டது. நீ ஒரு குறிப்பிட்ட விதமாக சொல்லித்தரப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளாய். மிகவும் குழந்தை பருவத்திலிருந்தே உன் மனம் மற்றவர்களால், பெற்றோர்கள், சமூகம், ஆசிரியர்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. இறந்த காலமே உன் மனத்தை உருவாக்குகிறது. உன் மனத்தை ஆட்சி செய்கிறது. இறந்து போன கடந்தவைகள் அவைகளை தொடர்ந்து உயிரோடிருப்பவற்றின் மீது திணித்து வருகிறது. ஆசிரியர்கள் வெறும் ஏஜெண்டுகள், உயிரோடு இருப்பவைகளுக்கு எதிரான இறந்தவைகளின் ஏஜெண்டுகள். அவர்கள் உன் மனத்தின் மீது இடைவிடாமல் விஷயங்களை திணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனம் உனக்கு மிகவும் நெருக்கமானது, இடைவெளி மிகவும் சிறியது. ஆகவே நீ அதோடு உன்னை அடையாளப்படுத்தி கொண்டு விடுகிறாய். நீ சொல்கிறாய், நான் ஒரு இந்து. மறுபடியும் யோசித்து பார். திரும்ப பரிசீலனை செய். நீ ஒரு இந்து அல்ல. உனக்கு ஒரு இந்து மனம் கொடுக்கப்பட்டுள்ளது. நீ வெறும் எளிமையான வெகுளியான ஜீவனாகவே பிறந்தாய். ஒரு இந்துவாக அல்ல, ஒரு முகமதியனாக அல்ல. உனக்கு ஒரு முகமதிய மனம் அல்லது இந்து மனம் கொடுக்கப்பட்டது. நீ தள்ளப்பட்டாய், சிறையிலடைக்கப்பட்டாய், கூண்டுக்குள் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டிற்குள் வைக்கப்பட்டாய். அதன்பின் வாழ்க்கை இந்த மனத்தோடு சேர்த்து கொண்டே வந்தது. அப்படியாக இந்த மனம் மிகவும் கனமானதாக ஆகிவிட்டது, உன் மேலுள்ள கனமாக. நீ எதையும் செய்ய முடியாது. மனம் அதனுடைய போக்கிலேயே உன்னை தள்ளி கொண்டு போகிறது.
உனது அனுபவங்கள் மனத்தோடு சேர்ந்து கொள்கின்றன. தொடர்ந்து எப்போதும் உன்னுடைய இறந்த காலம் உன் ஒவ்வொரு நிகழ்கால கணத்தையும் கட்டுப்படுத்துகிறது. நீ அதை பற்றி புதுவிதமாக சிந்திக்கப் போவதில்லை. திறந்த நிலையில் அணுகப் போவதில்லை. உன் பழைய மனம் உனது இறந்த காலம் இடையில் வரும். அது ஆதரவாகவோ எதிராகவோ பேச ஆரம்பிக்கும். நினைவில் கொள், உன் மனம் உன்னுடையதல்ல. உன் உடம்பு உன்னுடையதல்ல. நீ நினைக்கிறாய் நீ இளைஞன் என்று. நீ நினைக்கிறாய் நீ கிழவன் என்று. நீ நினைக்கிறாய் நீ இந்து என்று. நீ நினைக்கிறாய் நீ ஒரு ஜைனன் என்று. நீ ஒரு பார்சி என்று. நீ அப்படி அல்ல. நீ தூய்மையான உணர்வாக பிறந்தாய். இவையெல்லாம் சிறைகள். உனக்கு மிக எளிமையாக தோன்றும் இந்த யுக்திகள் அவ்வளவு எளிதாக இருக்காது. ஏனெனில் இந்த மனம் இடைவிடாது பல பல சிக்கல்களை, பிரச்சனைகளை உருவாக்கும். ஒரு சில தினங்களுக்கு முன் ஒருவன் என்னிடம் வந்து கேட்டான், நான் உங்களது தியான முறையை முயற்சித்து வருகிறேன். ஆனால் அது எந்த புனித நூலில் உள்ளது என்பதை நீங்கள் சொல்லுங்கள். அது என்னுடைய மதத்தைச் சேர்ந்த புனித நூலில் உள்ளதுதான் என்று நீங்கள் எனக்கு காட்டினால், பிறகு அதை செய்வது எனக்கு சுலபமாக இருக்கும். ஆனால் ஒரு புனித நூலில் எழுதப்பட்டிருப்பது ஏன் அவனுக்கு அதை சுலபமாக்குகிறது? ஏனெனில் அதன் பின் மனம் பிரச்சனையை உண்டு பண்ணாது. மனம் சொல்லும், சரி, இது நம்மை சேர்ந்தது, ஆகவே இதை செய்யலாம். அது எந்த புனித நூலிலும் எழுதப்படவில்லை என்றால் மனம் சொல்லும், நீ என்ன செய்கிறாய்? மனம் அதற்கு எதிராக திரும்பி விடுகிறது. நான் அந்த மனிதனிடம் சொன்னேன், நீ இந்த முறையை 3 மாதமாக செய்து வருகிறாய். நீ எப்படி உணர்கிறாய்? அவன் சொன்னான், ஆச்சரியப்படும் விதமாக உள்ளது. நான் மிகவும் ஆச்சரியமாக உணர்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், புனித நூலிலிருந்து ஏதாவது சான்று கொடுங்கள். அவனுடைய சொந்த உணர்வு ஒரு சான்றாக சிறிது கூட ஆகவில்லை. அவன் சொன்னான், நான் ஆச்சரியமாக உணர்கிறேன். நான் அதிக அமைதியும் அதிக மௌனமும் அதிக அன்பும் கொண்டவனாக மாறியுள்ளேன். நான் மிகவும் ஆச்சரியமாக உணர்கிறேன். ஆனால் அவனுடைய சொந்த அனுபவம் ஒரு சான்றாகவில்லை. மனம் இறந்த காலத்திலிருந்து ஒரு சான்று கேட்கிறது. நான் சொன்னேன், இது உனது புனித நூல்கள் எதிலும் எங்கும் எழுதப்படவில்லை. பதிலாக இந்த யுக்திக்கு எதிராக பல விஷயங்கள் எழுதப்பட்டுள்ளன. அவன் முகம் சோகமடைந்தது. அவன் சொன்னான், அப்படியானால் இதை செய்வது எனக்கு மிகவும் கடினம். இதை தொடர்வதும் கடினம். ஏன்? அவனது சொந்த அனுபவத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை. இடைவிடாத இறந்த காலம், அந்த கட்டுக்கோப்பு, அந்த மனம் உனக்கு உருக்கொடுத்து கொண்டு இருக்கிறது. நிகழ்காலத்தை அழித்து கொண்டிருக்கிறது. ஆகவே நினைவில் கொள், விழிப்புணர்வோடு உன் மனத்தை பற்றி சந்தேகமும் குதர்க்கமும் கொண்டவனாக இரு. அதனிடம் விசுவாசமாக இருக்காதே. நீ உனது மனத்தின் மேல் நம்பகத்தன்மை கொள்ளாத அளவிற்கு பக்குவம் அடையும் பொழுதே அப்போது மட்டுமே இந்த யுக்திகள் எளியவை, உதவுபவை, செயல்படுபவை. அவைகள் அற்புதங்களை செய்யலாம். அவைகள் அற்புதங்களை செய்ய முடியும். இந்த யுக்திகள், இந்த முறைகள் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ளக்கூடியவை அல்ல. நான் சாத்தியமில்லாததை முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் பின் ஏன் நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன்? அவைகளை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள முடியாது என்கிற போது நான் ஏன் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன்? அவைகளை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உனது வாழ்க்கையையே மாற்றக்கூடிய சில யுக்திகள் இருக்கின்றன என்பதை உன் விழிப்புணர்வுக்கு கொண்டு வருவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. உன்னால் அறிவுபூர்வமாக மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். இதுதான் பிரச்சனை. உன்னால் வேறு எதையும் புரிந்து கொள்ள முடியாது. நீ அறிவுபூர்வமாக மட்டுமே புரிந்து கொள்ள முடியும்.
ஆனால் இந்த யுக்திகளை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள முடியாது. பின் எப்படி சொல்வது? ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். இதில் இரண்டாவதானது சாத்தியமில்லை, ஆனால் முதலாவது சாத்தியம். நீ அறிவுபூர்வமாகவே ஆரம்பிக்க வேண்டும், ஆனால் அதையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காதே. நான் செய் என்று சொல்லும்போது அதை செய்ய முயற்சி செய். உனக்குள் ஏதாவது நிகழ ஆரம்பித்தால் அப்போது உன்னுடைய அறிவை தூக்கி எறிந்துவிட்டு என்னை அறிவுபூர்வமாக அல்லாமல் நேரடியாக அணுகும் திறன் உனக்கு வரும். எந்த முயற்சியும் இல்லாமல், எந்த இடைத்தரகரும் இல்லாமல் அணுக முடியும். முதலில் ஏதாவது செய்ய துவங்கு. நாம் வருடம் வருடமாக பேசிக்கொண்டே இருக்கலாம். உன் மனத்தில் மேலும் மேலும் பல விஷயங்களை அடைத்து கொண்டே போகலாம். ஆனால் அது உதவப் போவதில்லை. பதிலாக அது உனக்கு கெடுதல் செய்யலாம். ஏனெனில் நீ நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாய். அப்படி நிறைய விஷயங்கள் தெரியும் போது நீ குழப்பமடைவாய். நிறைய விஷயங்கள் தெரிவது நல்லதல்ல. சிறிதளவே தெரிந்து கொண்டு அதை கடைபிடிப்பதே நல்லது. ஒரே ஒரு யுக்தி உதவி செய்ய முடியும். எதையாவது செய்வது எப்பொழுதுமே உதவும். அதை செய்வதில் என்ன சிரமம்? அடி ஆழத்தில் எங்கோ பயமாயிருக்கிறது. நீ அதை செய்தால் நீ இப்போது இருப்பது போல் இருக்க முடியாமல் போய்விடலாம். அதுதான் பயம். இது பார்ப்பதற்கு எதிர்மறையானதாக தெரியலாம். ஆனால் நான் பல இப்படிப்பட்ட மனிதர்களை தாங்கள் மாற விரும்புவதாய் நினைப்பவர்களை சந்தித்து கொண்டே இருக்கிறேன். அவர்கள் தியானம் தங்களுக்கு தேவை என்று சொல்வார்கள். அவர்கள் ஆழமான மாற்றத்தை கேட்பார்கள். ஆனால் அடி ஆழத்தில் அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் இரண்டாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இரண்டு மனங்கள் இருக்கின்றன. அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். பிறகு ஏன் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்? அவர்களுக்கு அவர்களை மாற்றிக்கொள்வதில் உண்மையாகவே ஆர்வம் இருக்கிறது என்று தங்களையே ஏமாற்றிக் கொள்வதற்கே கேட்கிறார்கள். இதுதான் அவர்கள் கேட்கும் காரணம். இது ஒரு பொய்த் தோற்றத்தை அவர்கள் உண்மையாக நேர்மையாக தங்களை மாற்றிக்கொள்ள ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்பது போன்ற தோற்றத்தை கொடுக்கிறது. அதனால்தான் அவர்கள் கேட்கிறார்கள். இந்த குருவிடம் அவரிடம் போய் கொண்டிருக்கிறார்கள். தேடிக்கொண்டு முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் எதையும் செய்வதில்லை. அடி ஆழத்தில் அவர்கள் பயப்படுகிறார்கள். எரிஸ் பிராம் என்பவர் சுதந்திரத்தை பற்றிய பயம் என்று ஒரு புத்தகம் எழுதியுள்ளார். அதன் தலைப்பு முரண்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஒவ்வொருவரும் தாங்கள் சுதந்திரத்தை விரும்புவதாக நினைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தாங்கள் சுதந்திரத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலும் அடுத்த உலகத்திலும் கூட எங்களுக்கு மோட்சம், விடுதலை வேண்டும். நாங்கள் எல்லா எல்லைக்குட்பட்டதிலிருந்தும் விடுபட விரும்புகிறோம். எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நாங்கள் முழுமையான சுதந்திரத்தை விரும்புகிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் எரிஸ் பிராம் சொல்கிறார், மனிதன் சுதந்திரத்தை கண்டு பயப்படுகிறான். நமக்கு அது வேண்டும். நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், அது எங்களுக்கு வேண்டும். நாம் நம்மையே நம்பச் செய்து கொள்கிறோம், அதை நாம் விரும்புகிறோம் என்று. ஆனால் அடி ஆழத்தில் நாம் சுதந்திரத்திற்கு பயப்படுகிறோம். நாம் அதை விரும்புவதில்லை. ஏன் இந்த இரட்டைத்தனம்? சுதந்திரம் பயத்தை உண்டாக்குகிறது. மேலும் தியானமே சாத்தியமான அளவு ஆழமான சுதந்திரத்தை கொடுப்பது. நீ வெளிப்புற எல்லைகளிலிருந்து மட்டும் சுதந்திரம் அடைவதில்லை. நீ உன் அடிமைத்தனத்திலிருந்தும், அதாவது மனம் அடிமைத்தனத்தின் அடிப்படை விடுதலை அடைகிறாய். நீ முழு இறந்த காலத்திலிருந்தும் விடுதலை அடைகிறாய்.
நீ மனமற்ற நிலையை அடையும் கணத்திலேயே இறந்த காலம் மறைந்து போகிறது. நீ சரித்திரத்தை கடந்து விட்டாய். இப்போது எந்த சமூகமும் இல்லை, எந்த மதமும், எந்த புனித நூலும், எந்த மரபும் இல்லை. ஏனெனில் இவை எல்லாவற்றின் வசிப்பிடமும் மனமே. இப்போது இறந்த காலமோ எதிர்காலமோ கிடையாது. ஏனெனில் இறந்த காலமும் எதிர்காலமும் மனதின் பாகங்களே, ஞாபகமும் கற்பனையும். அப்போது நீ இங்கே இப்போது நிகழ்காலத்தில் இருக்கிறாய். இப்போது எந்த எதிர்காலத்திற்கும் அங்கு இடமில்லை. அங்கு இப்போது, இப்போது, இப்போதுதான் நிலை பெற்ற இப்போது. அப்போது நீ முழுதுமாக விடுதலை அடைந்தவன். நீ எல்லா மரபுகளையும், எல்லா சரித்திரத்தையும், உடல், மனம், மற்ற எல்லாவற்றையும் கடந்து சென்றவனாகிறாய். ஒருவன் பயப்படக்கூடியவைகளிலிருந்து சுதந்திரம் பெறுகிறான். அப்படிப்பட்ட சுதந்திரத்தில் அப்போது நீ எங்கே இருப்பாய்? அப்படிப்பட்ட சுதந்திரத்தில் நீ நீயாக இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட சுதந்திரத்தில், அப்படிப்பட்ட பரந்த வெளியில் நீ உன் சிறிய நான் என்கிற ஆணவத்தை கொண்டிருக்க முடியுமா? உன்னால் நான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? உன்னால் நான் பந்தத்தில் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். ஏனெனில் உனக்கு உன் எல்லை தெரியும். எந்த பந்தமும் பிடிப்பும் இல்லாத போது எந்த எல்லையும் இல்லை. நீ ஒரு நிலை என்று மட்டுமே ஆகிவிடுகிறாய், வேறெதுவும் இல்லை. முழு எதுவுமற்ற நிலை வெற்றிடம். இது பயத்தை உண்டாக்குகிறது. ஆகவே ஒருவன் தியானத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறான், எப்படி அதை செய்வதென்று. அதே சமயம் அவன் அதை செய்யாமலே போய்க் கொண்டிருக்கிறான். இந்த பயத்திலிருந்தே எல்லா கேள்விகளும் எழுகின்றன. இந்த பயத்தை உணரு. நீ அதை தெரிந்து கொண்டால் அது மறைந்துவிடும். நீ அதை அறிந்து கொள்ளாவிட்டால் அது தொடர்ந்து இருக்கும். ஆன்மீக பார்வையின்படி நீ இறக்கத் தயாரா? நீ இல்லாமல் போகத் தயாரா? புத்தரிடம் யார் எப்போது வந்தாலும் அவர் சொல்லுவார், இதுதான் அடிப்படை உண்மை, சத்தியம். அதாவது நீ கிடையாது. நீ கிடையாது என்ற காரணத்தால் நீ இறக்க முடியாது, நீ பிறக்கவும் முடியாது. மேலும் நீ கிடையாது என்பதால் நீ துன்பப்பட முடியாது, நீ எந்த பிடிப்பிலும் இருக்க முடியாது. நீ இதை ஏற்றுக்கொள்ள தயாரா? புத்தர் கேட்பார், நீ இதை ஏற்றுக்கொள்ள தயாரா? நீ இதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்றால் அப்படியெனில் தியானத்தை இப்போது முயற்சிக்காதே. முதலில் நீ உண்மையிலேயே இருக்கிறாயா அல்லது நீ இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய். முதலில் இதன் மேல் தியானம் செய். சுயம் என்று ஏதாவது உள்ளதா? உள்ளே ஏதாவது பொருள் உள்ளதா? அல்லது நீ வெறும் சேர்க்கைதானா? உன்னால் கண்டுபிடிக்க முடிந்துவிட்டால் உனது உடம்பு வெறும் சேர்க்கையே என்பதை நீ கண்டுபிடிப்பாய். ஏதோ ஒன்று உன் தாயிடமிருந்து வந்தது, ஏதோ ஒன்று உன் தந்தையிடம் இருந்து வந்தது, மற்ற எல்லாம் உணவிலிருந்து வந்தது. இதுதான் உன் உடம்பு. இந்த உடம்பில் நீ கிடையாது, சுயம் என்பது கிடையாது. மனதை பற்றி சிந்தித்துப்பார். இங்கிருந்து ஏதோ ஒன்று வந்தது, அங்கிருந்து ஏதோ ஒன்று வந்தது. தானாக உருவான எதுவும் மனத்தில் இல்லை. அது ஒரு தொகுப்பு. மனத்தில் ஏதாவது சுயம் இருக்கிறதா என்று கண்டுபிடி. நீ ஆழமாகச் சென்றால் உனது அடையாளம் ஒரு வெங்காயத்தை போல என்பதை காண்பாய். நீ ஒரு தோலை உரித்தால் மற்றொரு தோல் வரும். நீ அதை உரித்தால் மறுபடியும் ஒரு தோல் வரும். நீ தொடர்ந்து தோள்களை உரித்து கொண்டே போனால் முடிவில் ஒன்றுமில்லாததையே நீ வந்து சேர்வாய். எல்லா தோள்களும் உரித்தெறியப்பட்டபின் உள்ளே ஒன்றுமில்லை. உடலும் மனமும் வெங்காயம் போன்றவைகளே. நீ உனது உடலையும் மனதையும் உரித்து எறிந்த பின் அப்போது நீ எதுவுமற்றதை, ஓர் அடியில்லாத பள்ளத்தை, ஒரு அடிமுடி இல்லாத வெறுமையை சந்திப்பாய். புத்தர் இதை சூன்யம் என்றழைத்தார்.
இந்த சூன்யத்தை சந்திக்க வேண்டும் என்பதே, இந்த வெறுமையை சந்திக்க வேண்டியிருப்பதே பயத்தை உண்டாக்குகிறது. அந்த பயம் அங்குள்ளது. அதனால்தான் நாம் ஒருபோதும் தியானம் செய்வதில்லை. நாம் அதை பற்றி பேசுகிறோம், ஆனால் நாம் ஒருபோதும் அதை பற்றி எதுவும் செய்வதில்லை. அந்த பயம் அங்குள்ளது. உனக்கு தெரியும், அடி ஆழத்தில் அங்கு வெறுமையே இருக்கிறது. ஆனால் நீ இந்த பயத்திலிருந்து தப்ப முடியாது. நீ என்ன செய்தாலும் நீ அதை சந்திக்கும் வரை பயம் அங்கேதான் இருக்கும். சந்திப்பது ஒன்றுதான் வழி. நீ ஒரு முறை உன் எதுவுமற்ற தன்மையை சந்தித்து விட்டால், நீ ஒரு முறை உனக்குள் இருப்பது வெறும் வெட்டவெளி போன்றதே, சூன்யமே என்பதை அறிந்துவிட்டால், பிறகு அங்கு பயம் இருக்காது. பின் அங்கு பயம் எதுவும் இருக்க முடியாது. ஏனெனில் இந்த சூன்யம் இந்த வெறுமையை அழிக்க முடியாது. இந்த வெறுமை இறக்கப் போவதில்லை. எது இறக்கக்கூடியதோ அது இப்போது ஆங்கில்லை. அவை வெங்காயத்தின் தோள்களை போன்றவையே அன்றி வேறல்ல. ஆகவேதான் பலமுறை ஆழமான தியானத்தின் போது ஒருவன் எதுவுமற்ற தன்மைக்கு அருகாமையில் வரும்போது ஒருவன் மிகவும் பயந்து நடுங்கத் தொடங்குகிறான். ஒருவன் அவன் இறக்கப் போவது போல உணர்கிறான். ஒருவன் இந்த எதுவுமற்ற தன்மையிலிருந்து தப்பித்து உலகத்திற்கு திரும்பி வர விரும்புகிறான். பலர் திரும்பி விடுகின்றனர். பிறகு அவர்கள் ஒருபோதும் மறுபடியும் உள்ளே திரும்புவதில்லை. நான் பார்க்கின்ற வரை நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பிறவியில் ஏதோ ஒரு தியான யுக்தியை முயற்சி செய்தே இருக்கிறீர்கள். நீங்கள் எதுவுமற்ற தன்மைக்கு அருகில் சென்றுள்ளீர்கள். அப்போது பயம் பிடித்து கொள்ள நீங்கள் தப்பி வந்து விட்டீர்கள். உங்களது ஆழமான இறந்த கால நினைவுகளில் அந்த ஞாபகம் உள்ளது. அதுவே தடையாக இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் மறுபடியும் தியானத்தை முயற்சிக்க யோசிக்கிறீர்களோ, அப்போதெல்லாம் உங்கள் உணர்வற்ற மனத்தின் அடி ஆழத்தில் இருக்கும் அந்த நினைவு உங்களை பாதிக்கிறது. அது சொல்கிறது, யோசித்துக் கொண்டே இரு, ஆனால் அதை செய்யாதே. நீ அதை ஒரு முறை செய்துள்ளாய். நான் பலரின் உள்ளேயும் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஏதாவது ஒரு பிறவியில் 1 அல்லது 2 முறை கூட தியானத்தை முயற்சிக்காத ஒரு மனிதனை காண்பது மிக கடினமாகவே உள்ளது. அந்த நினைவு அங்குள்ளது. ஆனால் உனக்கு அதை பற்றிய உணர்வு கிடையாது. எங்கு அந்த நினைவு உள்ளது என்பதை குறித்த விழிப்புணர்வு உனக்கு கிடையாது. அது உள்ளது. நீ எந்த தியானமாவது செய்ய ஆரம்பித்தால் அது உடனே தடையாக மாறும். இதுவாக அதுவாக என்று பல வழிகளிலும் உன்னை நிறுத்த முயற்சி செய்யும். ஆகவே நீ உண்மையிலேயே தியானத்தில் ஆர்வம் கொண்டிருந்தால் அதை பற்றிய உன் பயத்தை கண்டுபிடி. அதில் நேர்மையாயிரு. நீ பயப்படுகிறாயா? நீ பயப்படுகிறாய் என்றால் அப்போது முதலில் உனது பயத்தை குறித்து ஏதாவது செய்ய வேண்டும், தியானத்தை குறித்து அல்ல. புத்தர் பல வழிகளை பயன்படுத்தி முயற்சிப்பதுண்டு. சில சமயம் சிலர் அவரிடம் சொல்லுவர், தியானத்தை முயற்சிக்க எனக்கு பயமாக இருக்கிறது. இது மிக முக்கியம். நீ பயப்படுவதை உன் குருவிடம் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். நீ குருவை ஏமாற்ற முடியாது. அதற்கு அவசியமும் இல்லை. ஏனெனில் அது உன்னையே ஏமாற்றிக் கொள்வது. ஆகவே எப்பொழுதெல்லாம் யாராவது ஒருவர் நான் தியானிக்க பயப்படுகிறேன் என்று சொல்கிறாரோ, அப்பொழுது புத்தர் சொல்வார், நீ முதல் தேவையை பூர்த்தி செய்து விட்டாய். நான் தியானத்தை பற்றி பயப்படுகிறேன் என்று உன்னிடம் நீயே சொல்ல முடிந்தால் அப்போது ஏதோ ஒன்று செய்வது சாத்தியம். அப்போது ஏதோ ஒன்றை செய்ய முடியும். ஏனெனில் நீ ஒரு ஆழமான விஷயத்தை திறந்து விட்டாய். என்ன பயம்? அதன் மேல் தியானி. அது எங்கிருந்து வருகிறது? அதன் பிறப்பிடம் எது என்று போய் தோண்டியெடு. எல்லா பயமும் அடிப்படையில் இறப்பு சம்பந்தப்பட்டதுதான். அதன் வழி எதுவாயிருந்தாலும் அதன் வடிவம்
பெயர் எப்படி இருந்தாலும் எல்லா பயமும் சாவிலிருந்து எழுபவைதான். நீ ஆழமாக உள்ளே போனால் நீ சாவிற்கு பயப்படுவதை நீ காண்பாய். யாராவது ஒருவர் புத்தரிடம் வந்து, எனக்கு சாவைக்கு கண்டு பயமாயிருக்கிறது, நான் இதை கண்டுபிடித்துள்ளேன் என்று சொன்னால் புத்தர் சொல்வார், அப்படியானால் சுடுகாட்டிற்கு போ, பிணம் எரிக்கும் இடத்திற்கு போ, அங்கு உடலை எரிக்கும் நெருப்பின் மேல் தியானம் செய். தினமும் மக்கள் இறக்கிறார்கள், அவர்கள் எரிக்கப்படுவார்கள். சுடுகாட்டிலேயே இரு பிணத்தின் நெருப்பின் மேல் தியானம் செய். குடும்ப அங்கத்தினர்கள் அங்கிருந்து சென்ற பின் நீ அங்கேயே இரு. நெருப்பின் ஊடே பார், அந்த எரியும் உடலை பார். எல்லாம் வெறும் புகையாய் ஆன பின்பு நீ அதை ஆழமாக பார். யோசிக்காதே. அதன் மேல் 3 மாதங்கள், 6 மாதங்கள், 9 மாதங்கள் தியானம் செய். இறப்பு வாழ்வின் வழி இறப்பு வாழ்வோடு சேர்ந்தது என்பது முழு உறுதியாகும் பொழுது இறப்பு கண்டிப்பாக வந்தே தீரும். அதிலிருந்து தப்பிக்க எந்த வழியும் இல்லை. மேலும் நீ ஏற்கனவே அதில் இருக்கிறாய் என்பது உறுதியாகும் பொழுது அப்போது மட்டும் நீ என்னிடம் வா. இறப்பின் மேல் தியானம் இறப்பு தவிர்க்க முடியாதது என்பது உறுதியாகிறது. உண்மையில் இது ஒன்று மட்டும்தான் உறுதியாக நடக்கப் போவது. வாழ்வில் ஒரே உறுதியான விஷயம் சாவு மட்டுமே. மற்ற எல்லாமே உறுதியற்றவை. அது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் இறப்பை பொறுத்தவரை நீ அது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம் என்று சொல்ல முடியாது. அது நடக்கும், அது நடக்கப் போகிறது, அது ஏற்கனவே வந்துவிட்டது. நீ வாழ்வில் புகுந்த கணத்திலேயே நீ சாவிலும் புகுந்து விட்டாய். இப்போது அதை குறித்து செய்வதற்கு ஒன்றுமில்லை. இறப்பு நிச்சயம் என்ற பிறகு அங்கு பயம் இருக்காது. மாற்றக்கூடிய விஷயங்களுடன் தான் எப்பொழுதும் பயம் இருக்கும். இறப்பு நிச்சயம் என்றால் பயம் மறைந்து விடுகிறது. நீ ஏதாவது மாற்ற முடியும், நீ இறப்பை குறித்து ஏதாவது செய்ய முடியும் என்றால் அப்போது பயம் அங்கு குடிகொண்டிருக்கும். எதுவும் செய்ய முடியாது என்றால், நீ ஏற்கனவே அதற்குள் இருக்கிறாய் என்றால் அப்போது பயம் மறைந்துவிடும் என்பது உறுதி. இறப்பை பற்றிய பயம் மறைந்தவுடன் புத்தர் உன்னை தியானம் செய்ய அனுமதிப்பார். அவர் சொல்வார், இப்பொழுது நீ தியானம் செய்யலாம். ஆகவே நீயும் உன் மனதிற்குள் ஆழமாக போ. உனது உள்ளே இருக்கும் தடைகள் உடைந்தால்தான், உள்ளே இருக்கும் பயம் மறைந்து நீ இறப்பு என்பது மாற்ற முடியாத நிஜம் என்று நிச்சயம் அடைந்தால் மட்டுமே இந்த யுக்திகளை கேட்பது உனக்கு உதவி புரிய முடியும். நீ தியானத்தில் இறப்பதாய் இருந்தால் கூட அங்கு ஒரு பயமும் இல்லை. ஏனெனில் சாவு நிச்சயம். தியானத்தில் இறப்பு நடந்துவிட்டாலும் கூட அங்கு ஒரு பயமும் இல்லை. அப்போது மட்டுமே நீ நகர முடியும். அப்போது நீ ராக்கெட் வேகத்தில் நகர முடியும். ஏனெனில் தடைகள் எதுவும் அங்கில்லை. இருக்கும் தூரத்தினால் காலதாமதம் ஆவதில்லை, இருக்கும் தடைகளே காரணம். நீ இந்த கணத்திலேயே போய் சேர்ந்து விடலாம். தடைகள் எதுவும் அங்கில்லை என்றால் நீ ஏற்கனவே அங்கிருக்கிறாய். ஆனால் அந்த தடைகளால் நீ அங்கில்லை. இது ஒரு தடை தாண்டும் ஓட்டம். இதில் நீ மேலும் மேலும் அதிக தடைகளை ஏற்படுத்தி கொண்டே போகிறாய். ஒரு தடையை தாண்டியதும் நீ நன்றாக உணர்கிறாய், நான் இப்பொழுது ஒரு தடையை கடந்து விட்டேன் என்று நன்றாக உணர்கிறாய். அதன் மடத்தனம், அதன் முட்டாள்தனம் என்னவென்றால், அந்த தடையை அங்கே வைத்ததே நீதான். அது ஒருபோதும் அங்கே கிடையாது. நீ தடைகளை வைத்து கொண்டே போகிறாய். பிறகு அவைகளை தாண்டி குதிக்கிறாய். பின் நன்றாக உணர்கிறாய். பிறகு மேலும் அதிக தடைகளை வைக்கிறாய். பிறகு தாண்டுகிறாய். நீ ஒரு வட்டத்திலே சுற்றுகிறாய். ஒருபோதும் எப்போதும் மையத்தை நீ அடைவதில்லை. மனம் தடைகளை உண்டாக்குகிறது. ஏனெனில் மனம் பயப்படுகிறது.
அது உனக்கு பல விளக்கங்களை கொடுக்கும். நீ ஏன் தியானம் செய்வதில்லை என்பதற்கு. அவைகளை நம்பாதே. ஆழமாக போ. அடிப்படை காரணத்தை கண்டுபிடி. ஏன் ஒரு மனிதன் உணவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறான், ஆனால் ஒருபோதும் சாப்பிடுவதில்லை? என்ன பிரச்சனை? அந்த மனிதன் பைத்தியக்காரனைப் போல் அல்லவா தெரிகிறான். மற்றொரு மனிதன் அன்பை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறான், ஆனால் ஒருபோதும் அன்பாயிருப்பதில்லை. மற்றொரு மனிதன் வேறொன்றை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறான், ஆனால் ஒருபோதும் அதை குறித்து எதுவும் செய்வதில்லை. இந்த பேச்சு ஒரு பிடிப்பாக மாறிவிட்டது. அது ஒரு கட்டாயமாக மாறிவிட்டது. ஒருவன் போய்கொண்டே இருக்கிறான். அவன் பேசுவதே அவனுக்கு செய்வதாக தோன்றுகிறது. பேசிக்கொண்டிருப்பதை ஏதோ செய்வது போல நீ உணர்வதால் நீ சுலபமாக உணர்கிறாய். நீ ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறாய். குறைந்தபட்சம் பேசிக்கொண்டிருக்கிறாய். குறைந்தபட்சம் படித்து கொண்டிருக்கிறாய். குறைந்தபட்சம் கொண்டிருக்கிறாய். ஆனால் இது செய்வதல்ல. இது ஏமாற்று வேலை. இந்த பொய்த் தோற்றத்தில் விழுந்து விடாதே. நான் இந்த 112 முறைகளை பற்றி பேசப்போவது உனது மனத்திற்கு தீனி போடுவதற்காக அல்ல. உன்னை மேலும் விவரம் தெரிந்தவனாக ஆக்குவதற்காக அல்ல. உன்னை மேலும் அறிவுள்ளவனாக ஆக்குவதற்கு அல்ல. நான் உன்னை ஒரு பண்டிதனாக்க முயற்சி செய்யவில்லை. நான் உனது வாழ்வையே மாற்றக்கூடிய ஒரு குறிப்பிட்ட யுக்தியை உனக்கு கொடுப்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே எந்த முறை உன்னை கவருகிறதோ அதை பற்றி பேச ஆரம்பிக்காமல் செய். அதை பற்றி மௌனமாக இருந்து செய். உன் மனம் பல கேள்விகளை எழுப்பும். என்னிடம் கேட்பதற்கு முன் ஆழமாக உள்ளே பார். இந்த கேள்விகள் உண்மையிலேயே முக்கியத்துவம் உள்ளவையா, அல்லது உன் மனம் உன்னை ஏமாற்றுகிறதா என்று ஆழமாக உள்ளே பார். செய், பிறகு கேள். அப்போது உனது கேள்வி நடைமுறையாக இருக்கும். எனக்கு தெரியும் எந்த கேள்வி செய்து பார்த்தல் மூலமாக வந்தது, எந்த கேள்வி அறிந்து கொள்ள துடிப்பதில் இருந்து, அறிவிலிருந்து வந்தது. ஆகவே மெதுவாக உன் அறிவுபூர்வமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். ஏதாவதொன்றை செய், பின் உனது கேள்வியில் முக்கியத்துவம் இருக்கும். இவை போன்ற கேள்விகள் இந்த பயிற்சி மிகவும் எளிய ஒன்று என்று சொல்பவை செய்து பார்த்தபின் கேட்கப்படுபவை அல்ல. அது அவ்வளவு எளியதல்ல. கடைசியாக நான் மறுபடியும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நீ ஏற்கனவே சத்தியம், உண்மை. ஒரு குறிப்பிட்ட விழிப்புணர்வு மட்டுமே தேவை. நீ வேறு எங்கோ போக வேண்டியது இல்லை. நீ உனக்குள் தான் செல்ல வேண்டும். மேலும் அப்படி செல்வது இந்த கணத்திலேயே சாத்தியம். நீ உன் மனதை ஓரமாக ஒதுக்கி வைக்க முடிந்தால் நீ இப்பொழுதே இந்த கணத்திலேயே நுழைவாய். இந்த யுக்திகள் உன் மனதை ஓரமாக ஒதுக்கி வைப்பதற்காகவே. இந்த யுக்திகள் உண்மையில் தியானத்திற்கானவை அல்ல. இவை மனதை ஓரமாக ஒதுக்கி வைப்பதற்கே. மனம் அங்கு இல்லாமல் போனால் நீ இருப்பாய். இன்று இது போதும், அல்லது தேவைக்கு அதிகமாகவே போதும் என்று நினைக்கிறேன். மனம் அங்கு இல்லாமல் போனால் நீ இருப்பாய். இன்று இது போதும், அல்லது தேவைக்கு அதிகமாகவே போதும் என்று நினைக்கிறேன்.